இருக்கக்கூடிய ஆலயத்தில் மருமகளாக வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூல் டீச்சராக வந்திருக்கோம். விபிஎஸ் நடத்தும் போது 2 ஆலயமும் சேர்ந்து சத்யராஜ் ஐயா பீரியடில் இங்கே சண்டே ஸ்கூல் டீச்சராக நான் வந்திருக்கேன். அடுத்தது பொறுப்பாளராக வந்திருந்தேன். இப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு செய்தியாளராக வரும்போது இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே வாய்ப்பளித்த பிசிடிசி கமிட்டி மெம்பர் அனைவருக்கும், சபை ஊழியர், சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலையும் கூட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா துன்பம். எல்லாரிடத்துலையும் நமக்கு காணப்படக்கூடியது துன்பம். அந்த துன்பத்தை நம்ம எப்படியாவது போக்கிடணும்னு நினைப்போம். எல்லாரும் இப்போ ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு மனக்குறைவில் மனசில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அது இன்னைக்கு எப்படா கறி சமைக்கிறதுன்னு இருக்கலாம், அது ஒரு துன்பமாக இருக்கலாம். இன்னைக்கு எப்படா நாளைக்கு பாப்பாவுக்கு எக்ஸாமு எப்படி படிக்க வைக்கிறது, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, 10th எக்ஸாம் வேறு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு குறைபாடு இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு துன்பம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த துன்பத்தை மேற்கொள்றதுக்கு நமக்கு எத்தனையோ வழி இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தின் மூலமாக நம்மளிடத்துல பேசப்படுது. இது செய்தியாளர் பேசுறதுனால நம்ம திருந்துவோமானா அது அப்படி இல்லை. நாம் எடுத்து படிக்கணும். இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கான ஒரு இன்பம் இதில் மூலமாக தான் கிடைக்குமே தவிர மற்ற எதன் மூலமாகவும் நமக்கு கிடைக்காது. நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகள் ஏதாவது இருக்கும் அப்படின்னா அந்த குறைகளை நிறைவு செய்யக்கூடியது, அதை மாற்றும் துன்பம்ங்கிற அந்த தூங்குற வார்த்தை எடுத்தாலே அந்த போடவே வேணாம். இன்பம் ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட இன்பங்கிறது வந்துடும். அப்போ அந்த துன்பத்தை கலைக்கக்கூடிய வழிகள் எப்படியெல்லாம் நமக்கு நம்ம மாம்சீகமானவங்க. அதனால இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கே துன்பம் நடந்துச்சு, சோதனைகள் வந்தது இல்லை, ஆனால் மேற்கொண்டார் அப்படிங்கிறத தலைப்பு தான் நமக்கு முக்கியமானதாக இருக்குது. இந்த பிரச்சனை ஏன் ஏற்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சாலே நம்ம சால்வ் பண்ணக்கூடியது தெரியும். இந்த பிரச்சனை 3 வழியில் வருதுங்கிறத நான் நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கனால நாம் அமைதியாக தான் இருப்போம். ஆனால் சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் நம்மளை டியூன் பண்ணி கொடுப்பாங்க. நாம் சண்டை போடணும்னு நினைக்கவே மாட்டோம். நாம் யோசிக்கக்கூடிய, நம்ம அதை பற்றியே யோசிக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ இல்லை வேலைக்கு போயிட்டே இல்லை, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாம் அதுக்கு இசைப்பாடு கொடுப்போம். எப்படி, என்ன நடந்துச்சு, அடடா எனக்கு தெரியலையே, என்ன அதை எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நமக்குள்ளாக பிசாசானவன் விதையை தூவான். அதற்கு நாம் என்ன பண்ணுறோம், இசைந்து அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடும். சொந்தக்காரங்க மூலமாக நமக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில் என்ன சொல்லணும், அக்கா நான் சமைக்கணும்க்கா, நான் போய் சமைச்சிட்டு பேசட்டுமா, அப்படியா சரி பரவாயில்லன்னு அவங்க சொல்கிற கேட்டுட்டு கூட நம்ம உள்ளே போட்டுக்கலைன்னா பரவாயில்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வசனத்தை உள்ள வேலை செய்யாமல் அந்த சொந்தக்காரங்க சொல்லக்கூடிய வார்த்தை, ஏன்னா நம்மளை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, அப்போ ஒரு கியூரியாசிட்டி அந்த இடத்துல காணப்படும். எப்படி, என்னை பற்றி பேசினாங்களா, ஏன் என்னை பற்றி பேசினாங்க, நம்ம ஆராய்ந்து பார்க்காம இம்மிடியட்டாக அவங்க வீட்டில் கதவை தட்டி அந்த சண்டையை போய் அவங்க கிட்ட அந்த வார்த்தைகளை கொட்டுனதுக்கு அப்புறம் தான் அது அவங்க பேசினாங்களா பேசலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இம்மிடியட்டாக என்ன பண்ணணும், அவங்க கிட்ட போய் அந்த வார்த்தைகளை பேசிடும். பேசின உடனே இப்போ சமைக்க போகும்போது மனசு நிம்மதியாக இருக்கும். அதனால சொந்தக்காரங்களே நமக்கு சில வார்த்தைகளை சொல்றதுனால அதை ஆராய்ந்து பார்க்காம டைரக்டாக போய் அவங்கள பேசிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருப்பவங்கனால தான். அது மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நாம் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஆயிரையா நடத்திட்டாரு இந்த பாடத்தை, சரி நான் இன்னைக்கு யார்ட்டையும் கோவப்படக்கூடாதுன்னு தான் நம்ம போவோம். ஏன்னா கோபம் தான் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்குது. அப்போ நம்ம அந்த கோவப்படக்கூடாதுன்னு தான் வீட்டுக்குள்ளே போவோம். இன்னைக்கு அமைதியாக போய் சமைச்சிட்டு இருந்துடணும்னு. அங்கே என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு முருங்காய் குழம்பு வைப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், தக்காளி வணக்கிடுவோம். அங்கே என்ன நடக்கும், மாமியார் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. எங்கள் மாமியாரை பற்றி சொல்லலைங்க, எனக்கு சமைச்சு கொடுக்குறவங்களே அவங்க தான். அதனால் எங்கள் மாமியாரை நான் இந்த இடத்துல குறையாக சொல்ல முடியாது. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே என்ன வேணும்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சமைச்சு கொடுத்து, ஒன்றா வீட்டுக்கு சமைப்பாங்க, இல்லைன்னா சமைச்சு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரு பேக்கிங்க்கு ரெடியாக போயிடுவார். எல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து பேக்கிங் வந்துடும்.
சித்ராக்கு இது பிடிக்கும், முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்கும், நிறையா ஸ்கூலில் சாப்பாடு கூட வேணான்னு சமைச்சு அனுப்பிடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாமியார் கெட்டவங்கிற ஒரு ரோலை நான் சொல்ல விரும்பலை. யாரோடைய வாழ்க்கையில் ஒருவேளை வயசான மாமியார்னா மாமியார் சொல்ல மாட்டாங்க இதை செய்யுமான்னு. உடனே என்ன பண்ணுவோம், நாம தான் டாமினேட் பண்ணுவோம். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க. ஏன்னா அவங்க பேசக்கூடிய சூழல் இல்லை, அவங்க வயோதிகராக இருக்கிறனால. ஸோ அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு குடும்பத்தில் இருக்கவங்கனால பிரச்சனை வரும். நீங்கள் அமைதியாக தான் போகணுன்னு நினைப்பீங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் பிரச்சனையை உருவாக்குவாங்க, ஒரு துன்பத்தை நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போனாலே ஆலயத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக இருப்போம், ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரன்னு 1000 தடவை சொல்லுவோம். வெளியே போகும்போதே நம்ம நிம்மதியாக தான் போவோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போன வந்தனையும் ஆத்திரம் நமக்குள்ள, ஸ்தோத்திரம் வெளியே போய் ஆத்திரம் நமக்குள்ள வந்துடுது. இது வந்து நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை தான். இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தவர்கள் வாசிப்போம். என் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் பலவீனத்தோடு வந்திருக்கோம் நாம அப்படின்னா, அது கண்டிப்பாக நம்ம பலவீனம் வந்து இந்த மாம்சீகமான சரீரத்தில் பலவீனம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பலவீனத்தில் ஏன் கிருபை பூரணமாக இருக்கும். அப்போ யாரை தேடணும், இயேசுவானவரை தேடுனா நம்ம பலவீனத்தில் கூட சந்தோஷமாக இருப்போம். நமக்கு பாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுலேயும் ஒரு உற்சாகத்தோடு இருப்போம், ஒரு சந்தோஷத்தோடு இருப்போம். இதுக்கு நான் 5 காரியத்தை மட்டும்தான் நான் உங்களிடத்தில் எடுத்து வந்திருக்கேன். முதலாவது காரியம் கீழ்ப்படியாமை. நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா, கீழ்ப்படிதல் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா இந்த பைபிளை எளிமையாக சொல்லியிருக்கு. ஒரு கட்டளையை சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு கட்டளை இருக்கும், எளிமையான கட்டளை இருக்கும். நீ இதை பின்பற்றுனா இந்த கிஃப்ட் இருக்கு, இந்த பிளெஸ்ஸிங் இருக்குன்னு. ஆனால் அந்த கட்டளை தான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, அதை மீறுவோம். ஏன் மீறும் அப்படின்னா, இந்த பலவீனமான சரீரம் நம்மளை மீற வைக்கிறது. அதனால நான் இன்றைய அந்த 5 தலைப்புக்கும் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோனா வாழ்க்கை தான். யோனா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் தர்ஷீஸ்க்கு போல, நான் அந்த இடத்துக்கு போல நினிவே செல்லாம என்ன பண்றாரு, அவரா சுயமா முடிவு எடுக்கிறாரு. யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அங்க ஒரு கடுங்காற்று வீசியதுன்னு இருக்கு. யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. நம்மளோட நினைவு அவரோட நினைவா இருக்குமா? ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் சொல்லப்படுகிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் என் நினைவு உன் நினைவு இல்லை. ஆனா யோனா என்ன நினைக்கிறாரு, நான் அங்க போகல, எனக்கு நினிவேக்கு செல்றதுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாரு, அவரு கப்பல்ல ஏறாரு. எந்த ஊருக்கு பிரயாணம் பண்றதுக்காக கப்பல்ல ஏறாரு, தர்ஷீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா கடவுளுக்கு மறைவான பாவம் அவருக்கு தெரியாம நம்மனால பாவம் செய்ய முடியுமா? நம்ம கணவருக்கு தெரியாம பாவம் செய்ய முடியும், மனைவிக்கு தெரியாம பாவங்கள் செய்ய முடியும், பிள்ளைக்கு தெரியாம செய்ய முடியும். யாருக்குமே தெரியாம சில பாவங்கள், மறைக்கப்பட்ட பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த பாவம் இயேசுவானவருக்கு தெரியாம இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா, எபிரேயர் 4:13 வசனத்துல சொல்லப்படுகிறது, எல்லாமே வெளிப்படையா இருக்குன்னு. எல்லாமே நிர்வாணமாய் இருக்கிறது அப்படின்னா வெரி டிரான்ஸ்பரண்ட். எதுவுமே அவர்கிட்ட மறைக்க முடியாது. நீங்க இதை பண்ணினியா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு பயத்துல என்ன பண்ணுவோம், பயத்துல தான் நம்ம சொல்லுவோம், பண்ணவே இல்லையேங்க. உடைச்சிருப்பாங்க ஒரு சிறு குழந்தை, ஏதோ ஒரு நல்ல பொருள், அழகா கிஃப்ட் வாங்கி யாரோ கொடுத்த ஒரு பொருளை வீட்டில் வச்சிருப்பீங்க,
விளையாட்டுத்தனமா அந்த குழந்தை உடைச்சிருக்கும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? பயத்துல ஐயோ நான் பண்ணவே இல்லைங்க, நான் செய்யவே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவருக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசுவானவருக்கு எல்லா பாவமும் தெரியும், மறைக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றது. அப்ப புயல் காற்று வீசுது. ஏன் வீசுது அப்படின்னா அதை வரவழைக்கிறதும் அவர்தான். நம்ம எங்க பாவம் செஞ்சாலும் அவர் இருக்காரு. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் எங்க இருந்தாலும் நீங்க அங்க வந்துடுறீங்க. நான் பாதாளத்துக்கு போறேன், ஐயோ என்னை விட்டுருங்க அப்படின்னு ஒரு இடத்துல போறேன், ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, என்னை விட்டே போக மாட்டீங்க, என் கூடவே இருக்கீங்க அப்படின்னு வசனம் இருக்கு. சங்கீதம் 139 சங்கீதத்துல 8வது வசனத்துல இருக்கு. பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீங்க அங்கேயே வரீங்க. அந்த 139 சங்கீதத்தை படிச்சா ஒருவேளை சங்கீதக்காரர் வந்து டிஸ்டர்பன்ஸா நினைக்கல, நாம கூட டிஸ்டர்பன்ஸா நினைக்கிறோம். ஏசப்பா நீங்க கொஞ்ச நேரம் வெளியேறுங்க, இந்த பாவத்தை செஞ்சுட்டு நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றேன். ஏன்னா ஆனா இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நீங்க எங்க போனாலும் என்கிட்ட வந்துடுறீங்க. ஐயோ நீங்க போங்கன்னு சொல்ற, ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இடம் இல்லாம நான் என் கூடவே இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப புயல் காற்று வீசுவதற்கான காரணம் தேவன் தான் அனுமதிக்கிறாரு. அது சோதனை இல்லை, சோதனையா அனுப்பல, நீங்க திருந்தணும் மனம் மாறணுங்கிறதுக்காக அனுப்பக்கூடிய ஒரு சின்ன சிக்ஷை. குழந்தை தப்பு பண்ணும்போது பண்ணுமா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா? உடனே ஒரு சின்ன குச்சி எடுத்து அடிக்க மாட்டோம், ஒரு மிரட்டுவோம். அது என்னது, ஒரு சின்ன சிக்ஷை தான். அப்படின்னா ஓ அம்மா திட்டுறாங்க, நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் பண்றோமே தவிர இந்த காலத்துல அம்மாலாம் சூடெல்லாம் வைக்கிறது இல்லை. நான் இருந்த காலத்துல எங்கள் அம்மாலாம் எனக்கு சூடு வச்சுருக்காங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்டு வருவியா அப்படின்னு, எனக்கு சாப்பாடுன்னா பிடிக்கும், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், வீட்டில் திட்டு விழுகும், இதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் சாப்பாடுன்னு இருக்கிற அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை. அம்மா நிறையா ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் வந்து நிறையா விஷயங்களை யூடியூப்பில் இருக்கிறதுனால நம்ம பேரண்டிங் எப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். அதனால் நம்ம குழந்தைகளை சிக்ஷிக்கிறோமே தவிர தண்டனையாக நம்ம எதுவுமே கொடுக்கறது இல்லை. அதுதான் இங்கே சொல்லப்படுது. சங்கீதம் 107:25 அவரே கட்டளையிடுகிறார். அவரே அந்த பெருங்காற்றை வரவழைக்கிறாரு. எதற்காக? ஏன் மகன் பெரிய பாவத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஒரு மாடு கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னா, நான் மாடை உங்களோட ஒப்பிடல, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு மாடை கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாடு என்ன பண்ணும், தன்னோட கயிறுக்குள்ள கட்டப்பட்ட இடத்துல மட்டும்தான் போகும். அதே போலதான் நாம தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு நம்மளை கடிவாளம் போட்டு இழுக்கணும்ல, அதற்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சின்ன குறுகிய வட்டத்துல தான் நம்ம தப்பு செஞ்சா கூட பிடிச்சி நம்ம போவோம், மீறி போலான்னு நினைப்போம். ஐயோ அவன் என் பையன், என் ஆலயத்துக்கு தவறாம வருவாங்க, பைபிள் படிக்கிற பையன், குறும்பு பண்ணாத பையன், சரியா நான் பாதியில நடக்கிற பையன், அவன் குறும்பு பண்ணினாலும் நான் பிடிச்சி இழுத்துக்குவேன், அவன் தப்பு செய்தாலும் நான் இழுத்துக்குவேன்னு நம்ம போனா கூட அந்த லிமிட்டட் ஏரியா மட்டும்தான் நம்மனால போக முடியுமே தவிர அதை விட்டு எக்ஸ்ட்ராவா நம்மளால போக முடியாது. ஸோ அந்த இடத்துல அவரே ஒரு சின்ன சிக்ஷையை தான் கொடுக்குறாரு யோனாவானவருக்கு. நம்மளுடைய ஆலயத்துல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எத்தனையோ பேர் அந்த ஜாதி டிஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். எங்கேயாவது நம்ம போனா நம்மள ஜாதி டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நான் என்னோட பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பீப்புள் இருப்பாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், நான் ஸ்டோனி பிரிட்ஜில் இருந்து தாங்க வரேன், பேச விருப்பம் இருந்தால் பேசுங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை, நான் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்றேன்னா என் வாழ்க்கையை தான் பார்க்குறாரு தவிர என் ஜாதி என்ன, என் குலம் என்னன்னு யாரும் என்னை பார்க்கல. நான் ஸ்டோனி பிரிட்ஜ்லேருந்து வரேன். நீ அது ஓடை நீ நினைக்கிறியா, நினைச்சுக்கோ. நீ பேசணும்னு நினைச்சா என்கிட்ட பேசு. நீ பேச விருப்பம் இல்லைன்னா ஆவியானவர் எப்பயாவது உணர்த்துவார். என்னுடைய செய்கைகள் மாட்டும், என்னுடைய டிக்னிட்டி, என்னுடைய அந்த அடையாளம் மாற்றத்துக்கு தேவையில்லை. ஆனா என்னது, நான் ஒற்றுமைங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரேனா, இங்க பிரிவினைங்கிறத கொண்டு வரலையா, அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சாட்சியா இருந்தா இந்த ஜாதி தேவையில்லை, இந்த பிரிவினை நம்மளை
ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை நம்மளை கொண்டு வராது. நம்ம அந்த இடத்துலையே இருப்போம். கீழ்ப்படிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஆவியானவர் கொடுப்பார். இப்போ ஒரு சிறு குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்க, ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரும்போது சிலர் கூட்டிகிட்டு வருவாங்க, அழகாக பவுடர்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு குட்டி டிஸ்டி ஒரு பொட்டு வைப்போம். நம்ம ஆலயத்தில் இல்லைன்னா, ஆலயத்தில் அப்படி இல்லாத மக்கள் ஒரே ஒரு அல்லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். என் குழந்தைக்கு நான் பொட்டு வைக்கல, நான் வைக்கல, அல்லேலுயா, என் குழந்தைக்கு நான் பொட்டு வைக்கலன்னு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்க தெரியுங்களா? ஏன்னா சின்ன குழந்தையிலிருந்தே நீங்கள் வளர, உங்களை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகள் வளருது. அப்போ நீங்கள் பொட்டு வைக்கல அப்படின்னா அந்த குழந்தை என்ன சொல்லும்? சின்னதுலேருந்தே எந்த ஃபோட்டோலையும் எனக்கு பொட்டு வைக்கலையே அம்மா, பரவாயில்லம்மான்னு இன்னைக்கு ஓடி போய் உங்ககிட்ட கேட்பாங்க. இன்னைக்கு இங்கே கீழே இருக்க பிள்ளைங்கள்லாம் உங்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க, என்னது அம்மா எனக்கு சின்னதில் பொட்டு வச்சு விட்டீங்களாம்மா அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம்? நான் பொட்டுங்கிறத நான் ஏன் இங்கே குறிப்பிடுறேன்னா, ஒரு திருஷ்டிக்காக நம்ம வைக்கிறோம், அதுதான் தவறுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த பொட்டு கூட நம்மளோட ஒரு சின்ன துன்பம் தான். நாமளே அந்த குழந்தைய தவறான பாதைக்குள்ள, பெற்றோரே தவறான பாதைக்குள்ள இழுத்துட்டு போனோன்னா, அந்த கீழ்ப்படியாமையை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கே தெரியாம கற்றுக் கொடுக்குறோன்னா அதுவும் ஒரு விதமான பாவம்தான். இங்க உபாகமம் 18ஆம் அதிகாரத்துல 10வது 11வது வசனத்தை வீட்டுல வாசிச்சாலும் சரி, இங்க வாசிச்சு கொடுத்தீங்கனாலும் சரி, நாள் பாக்கி புயல் யாருக்கெல்லாம் வீசுன்னா இவங்களுக்கெல்லாம் தான் வீசும். நாள் பார்க்குறீங்களா? முகூர்த்தம் பார்க்குறோமா? நம்ம கல்யாணத்துக்கு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுறது எதுக்காக? அந்த டைமில் எல்லோரும் கேதர் ஆகணுங்கிறது தான். ஏன்னா என் கல்யாணத்துக்கு நாங்கள் அப்படி தான் சொன்னோம். எங்கள் மாமியாரும் இங்கே தான் இருக்காங்க, அதனால் நான் போய் சொல்ல முடியாது. என் கல்யாணத்துக்கு நல்ல நேரம்னு இல்லை, ஒரு டைமிங்கை செட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் கூட என் கல்யாணம் நடக்கலை. 5 மணிக்கு டைமிங் செட் பண்ணோம். எனக்கு தாலி கட்டது என்னமோ 6:50 தான். அதாவது 6 மணிக்கு மேலே கல்யாணம் பண்ணுனா சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்? வாழ்க்கை சரியா இருக்காது அப்படின்னாங்க. ஆனா எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவானவர் அழகா நடத்திட்டு போறாரு. செம்மையான பாதையில தான் இருக்கிறோம் நாங்க. அதனால அந்த நேரம், எத்தனை பேர் நாள் பார்க்குறோம், எத்தனை பேர் குறி சொல்றோம், எத்தனை பேர் மாய வித்தைக்காரனோட ஒரு வலையில நம்ம பின்னப்பட்டு இருக்கோம். நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னது, நம்ம அந்த மாதிரி காரியங்களை குறிச்சுதான் இருக்கும். அப்ப நம்ம போய் வாழ்க்கையில புயல் காற்று வீசத்தான் செய்யும். துன்பம் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த துன்பத்தை கலைக்கிறதுக்கு கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதா. 2வது காரியம், உலக பிரகாரமான காரியத்தை விட்டு நம்ம விலகணும். இந்த உலகம் பயங்கரமா மாறிடுச்சு. நான் 2000 இருக்கும்போது ஒரு பேஜர், அது மாதிரி ஒரு குட்டி மெசேஜ் மட்டும்தான் பாஸ் பண்ணக்கூடியது இருந்துச்சு. அப்ப இந்த வேதாகமத்தை படிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் சண்டே ஸ்கூல் போயிட்டு வந்தால் காலையிலேயே சாப்பாடு தர மாட்டாங்க, மத்தியானமும் சாப்பாடு கொடுக்கலன்னா ஒரு சின்ன புள்ள சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நானே நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுற பொண்ணு, ஆனால் எங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அங்கேருந்து ஓடி வருவோம். அப்போ சர்ச்சு சண்டே ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். 10:30 முடிஞ்சிடும், 11 மணிக்கு. ஆனால் அங்கே எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்கிறக்கே 1 மணி நேரம். ஏன்னா பிரஃப் சர்ச்சில் நிறையா பேர் இருப்போம்ல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வீட்டுக்கு வந்தால் எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளோடு சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50 வசனம் மனப்பாடம் பண்ணணும். எங்கள் வீட்டில் 20 வசனமாவது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். ஒப்பிச்சாதான் சாப்பாடும்பாங்க. அப்போ நானே பசியில் வரேன், இந்த இடத்துல போய் என்னை படிங்கும்போது இப்படி தானே உங்களுக்கு தோணும். என்னடா 5 வசனம் படிக்க வச்சுட்டாங்க, ஆட 1 வருஷமாக படிக்கிறோம், 13 வசனம் சண்டே ஸ்கூல் எக்ஸாமுக்கு படிக்க வைக்கிறாங்க, எழுதுங்கிறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட் ஜாப் நமக்கு இருக்குதானே. ஏன்னா எனக்கும் இருந்துச்சு, ஏன்னா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு 25 வசனத்தை படித்தாதான் சாப்பாடு. சிக்கன் குழம்பு கொதிக்கும் போது வாசம், அந்த இஞ்சி பூண்டு தாளிக்கும் போதே எனக்கு உள்ளே விழுந்துருவேன். இப்பயும் அப்படிதான் நான். அப்படி இருக்கும்போது சாப்பாடை கண்ணுக்கு முன்னாடி இருந்து வசனம் சொல்லு அப்படின்னு எங்கள் சித்தப்பா சொல்லும்போது பயங்கர கோபம் வரும். செம்மையாக மனசுக்குள்ளே திட்டிக்குவேன். ஆனால் இப்போ நினைக்கும் போது அதான் நெல்லிக்காய் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பேரண்ட்ஸ் சொல்லும்போது இரிட்டேட்டிங் ஜாப் தான் நமக்கு. ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ பலன் வராது. உங்களுக்கு எப்போ வரும்? இந்த இடத்துல நான் நிற்கும் போது அந்த வசனம்
ஏசாயா 55:8 போது என் நினைவுகள் உன் நினைவுகள் எல்லாங்கும் போது நான் சண்டே ஸ்கூல்ல படிச்சது எப்போ எனக்கு பிரயோஜனமாகுது, இந்த இடத்துல நிற்கும் போது பிரயோஜனமாகுது. ஸோ இந்த பைபிளை கூட நம்ம தூக்கிட்டு பல இடத்துக்கு போக மாட்டோம். ஆனால் ஒரு துன்ப வேலை வரும்போது அந்த வசனம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். ஏன்னா அம்மா டெய்லி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உலக ஆசை நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. அந்த உலகம் என்ன சொன்னால் உலக அறிவை தான் நம்புகிறோம். எப்படின்னா 2000 பார்த்தீங்க 1995 பார்த்தீங்கன்னா மொபைல் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ நமக்கு வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் நிறையா இருந்துச்சு. வேதம் வாசிக்கும் போது நல்லாவே இருந்தது. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெரிய மொபைல் செங்கல் கட்டியாட்டம் வந்துச்சு, ஒரு குட்டி மொபைல் வந்துச்சு. பாருங்க அறிவு எப்படியெல்லாம் மாறுதுன்னு. அப்படியே ஒவ்வொன்றா மாறிச்சு. ஆப்பு வந்துச்சு, நிறைய ஆப்பில் நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. அந்த ஆப்பெல்லாம் நம்மளை என்ன பண்ணிடுச்சு, ஆண்டு கொண்டதுனால நாம் என்ன பண்ணிட்டோம், கடவுளை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மொபைல் இருந்தாங்க தமிழ் ஆப் இருக்குது, பைபிள் ஆப் எத்தனை பேர் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், எத்தனை பேர் எடுத்து படிக்கிறோம். நம்ம சேவ் பண்ணி வச்சதோடு தானே இருக்குது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன வரும், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை இந்த பைபிள் விவிலியத்தை யூஸ் பண்ணலைன்னு நமக்கு வரும். ஆனால் நம்ம ஆப்பை வச்சுருக்கோம் தான், ஆனால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் யூடியூப் ஷார்ட்ஸு ஒன்று தாங்க பார்ப்போம். நாம் வேறு காரியத்துக்காக தான். எதுக்காக போவோம் அந்த யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரே ஒரு கிறிஸ்டின் சாங் பார்த்து டான்ஸ் ஆடுற ப்ராக்டிஸ்க்காக தான் பார்ப்போம். நல்ல விஷயத்துக்காக தானே பார்க்குறோம், கெட்ட விஷயத்துக்கு பார்க்கல. ஆனால் அங்கே போய் எங்கேயோ முடியும், 5 நிமிஷத்தில் பார்த்துட்டு கொடுத்துட்றம்மா அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆனால் எப்படி அரை மணி நேரம் நமக்கே தெரியாதுங்க, அப்படியே அழகாக அது மாறிடும். இதோட நிற்குங்கிறீங்களா? ChatGPTல எனக்கு இந்த ஒரு வசனத்தை போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு பிரசங்கம் கொடுக்கும், தெளிவாக தான் கொடுக்கும். ஆனால் அதை நம்பிட்டு நம்ம இங்கே வர முடியுமா? அந்த ChatGPT இன்னும் அதிகமாக நிறைய ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் இப்போ நான் அப்டேட்டடுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். என் புள்ள அப்டேட்டட்னு நினைக்கிறேன். என்னோட பிள்ளையோட பிள்ளை வரும்போது என்னோட பிள்ளையை பார்த்து என்ன சொல்லும், பா உங்களுக்கு ஒன்றுமே தெரில, என்னப்பா இன்னும் 10 வருஷத்தில் இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் வரும். ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பம். அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன, ஃபஸ்ட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்போம் 2000. இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பதிலாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு வந்துருச்சு. அதுக்கு பதிலாக இன்னும் என்னென்னமோ டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு. நம்ம படிக்கும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இருக்கும். இப்போ என்னது, அதுலேயே சப்டிவிஷனாக நிறையா விஷயங்கள். பியூட்டி பார்லர் 1 இயர் கோர்ஸுங்கிறீங்க, அதுக்கே ஒரு டிகிரி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கனால நிறையா உலக பிரகாரமான காரியத்திற்கு இந்த பைபிளை நம்ம அதிகமாக நாட ஆரம்பிச்சிருச்சோம். இது போல தான் யோனாவும் நினச்சிட்டாரு. என்னென்ன யோனா நினச்சது என்ன தெரியுமா, ஏப்பா நான் தான் போலேங்கிறேன்ல, அந்த மக்கள் தான் மனம் திரும்பலை, நான் ஏன் அங்கே போகணும், மனம் திரும்பாத மக்கள்கிட்ட நான் போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அதனால் எனக்கு தெரியும் உலக அறிவு எப்படி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் போனாலும் மனம் திரும்ப போகிறதில்ல, அவங்களுக்காக நான் ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு உடனே வேற கப்பலில் ஏறாரு. நம்ம அப்படி தான் இங்கே பார்த்துருக்கோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 5வது 6வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. சுய புத்தியின் மீது சாயாமல் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பதான் அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். அப்ப சுய புத்தியின் மேல யாரு சார்ந்தா, யோனா. எப்படி, அதாவது நீ சொன்ன இடத்த விட்டுட்டு அங்க மனம் திரும்ப மாட்டாங்க. எனக்கு தெரியுமா, ஐ நோ வாட் ஐ டூ அப்படிங்கிறதா பிள்ளைகள். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதா, அடாடா சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லது. எங்களுக்கு தெரியாதுதான் மொபைலை பத்தி, அம்மா இன்னைக்கு ஒன்று கற்றுக்கொண்டேன், எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தா ஓகே. ஆனால் என்னது, இது உங்களுக்கு தெரியாதான்னு ஏளனமாக பண்ணுவோம். அது மாதிரி தான் யோனா சொல்கிறாரு, நானெல்லாம் உலக அறிவு எனக்கு இருக்குது ஏசப்பா, நீங்கள் ஏன் போய் கம்பல் பண்ணுறீங்க இந்த இடத்துக்கு போக சொல்லி. இந்த சுய புத்தியை சார்ந்தனால தான் அங்கே என்ன வந்துச்சு, பெருங்காற்றே வந்துச்சு. ஸோ யோனா உலக அறிவாக இருக்குது அப்படின்னு தீர்வு காண்றலாம் அப்படின்னு நினச்சாரு. அது அதனால தான் கடைசியில் அந்த கடல்லிருந்து, அந்த கப்பல்லேருந்து கடலில் வீசப்பட்டாங்க அப்படிங்கிறத உலக அறிவை சார்ந்து இருக்கிறோம். ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்குன்னா, படிப்பு இருக்கு எனக்கு தெரியும்,
படிக்கிற வரைக்கும் எல்லா குழந்தைங்க இங்கே தான் உட்காந்துருக்கு, எல்லாம் கரெக்டு தான். படித்ததுக்கு அப்புறம் மேதை ஆயிடுவோம். நான் மாதம் 50,000 சம்பாதிக்கிறேன், என்னால் எப்படி கீழே உட்கார முடியும்? ஸோ அங்கே எப்படி இருக்கும்? உலக அறிவு நம்மளை கீழ்ப்படியாமைக்குள்ள தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ படிப்பு செல்வம் எத்தனை இருந்தாலும் நமக்குள்ள இயேசுவானவர் இருந்தால் கீழ்ப்படிதல் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல காணப்படுகிறது. மூன்றாவதாக என்ன அப்படின்னா பெரும்பான்மை. இங்கே மெஜாரிட்டியான ஓட்டு தானே செல்லப்பட்டிருக்கு. பிசிடிசி மெம்பருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் நான் சொல்கிறேன், நான் ஒருத்தி தான் கை தூக்குறேன், இவங்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துருக்கோமா? மெஜாரிட்டி ஓட்டு தான் செல்லும் எல்லா இடத்துலையுமே, எல்லா காரியத்திலையுமே. ஸோ பெரும்பான்மையான மக்கள் யாருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படி தான் அவங்கள தான் நம்ம நம்பி சார்ந்து இருக்கணும். ஏன்னா நம்ம சொல்கிறது கேட்கப்படாது சில நேரத்தில். ஆனால் அதுக்கு நாம் என்ன பண்ணோம்? ஜெபிச்சுட்டு வந்து அந்த காரியத்திற்காக பேசும். முறையிடுறதுக்கு கூட சரியான காரியம். ஒரு சின்ன விஷயங்கள் நமக்கே தெரியாமல் அங்கி போட்டிருக்கவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அங்கியில் போட்டிருக்கும் போதே திட்டுவோம். அது தவறு. அந்த அங்கிக்குன்னு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும், அந்த இடத்திற்குன்னு ஒரு மரியாதை. ஆலயத்தில் போய் சண்டை போட்டுட்டு இருந்தால் எப்படி? அப்போ அந்த இடத்திற்குன்னு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சிறு வயதில் நம்ம பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதை மற்றவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இங்கே பெரும்பான்மையானவர்கள் சொல்கிறது தான் நடக்குது. அதாவது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அந்த ஒரு ஸ்டோரியே படிச்சிங்க. ஒரு படிங்க. போதுங்க. அதாவது இங்க என்னன்னா பவுல் சொல்றாரு, அவரே ஒரு கைதி சொல்றாரு கேட்போமா? ஆனா அந்த இடத்துல சொல்றாரு இப்ப போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாரு நூற்றுக்கு அதிபதி? நீ சொல்ற நான் என்னடா கேட்க முடியும் அப்படின்ட்டு நூற்றுக்கு அதிபதி போய் யாரை நம்புறாங்கன்னா உலக அறிவு படிச்ச அந்த மாலுமிகிட்ட போய் கேட்குறாங்க, இப்ப நம்ம இந்த கப்பலை ஓட்டினா கரெக்டா இருக்குமா? ஒரு பிரச்சனை. அவரு சொல்றாரு, அட தென்றல் காற்று வீசுது, இது சரியான நேரம், நம்ம போகலாம். பவுலுக்கு யாரு சொல்லியிருக்காரு? ஆவியானவர் சொல்லியிருக்காரு நீ இப்ப போகாத அப்படின்னு. அது யாரு சொல்றாரு? பவுல் நூற்றுக்கு அதிபதி சொல்றாங்க. ஆனா இவர் கேட்கறதுக்கு மனசு இல்லை, நீ போகாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நூற்றுக்கு அதிபதி அவர் தான் மெஜாரிட்டி சொல்றதான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னது போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்டுட்டு நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றாரு? வா கப்பலை எடுத்துடலாம், போயிடலாம், பிரயாணம் பண்ணிடலாம். ஆனா அங்க பெரிய அது இந்த காற்றுக்கு கூட ஒரு பேர் இருக்கு, வண்டல் காற்று அப்படின்னு ஒரு பேர். அதாவது வாடை கொண்டல் என்னும் பேர் காற்று சூழ்ந்தது. அதனால பயங்கர ட்ரபிள். எதனால? பெரும்பான்மையினர் சொன்னது. யோனாவும் தூக்கி போடும்போது கூட என்னது சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்டு பெரும்பான்மையினர் சொன்னதுனால தானே யோனாவை என்ன பண்ணாங்க? கடல்ல தூக்கி வீசினாங்க. அப்ப பெரும்பான்மையினர் சொல்றதுதான் நாம அதிகமா கேட்டுட்டு, பெரும்பான்மையினர் சொல்றதுனால அது நல்ல காரியமா இருக்குமானா அது சொல்ல முடியாது. தவறான பாதையில கூட லீட் பண்றதுக்கு மாறும் அப்படின்னு சொல்றோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 13-14 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கட்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். பாவம் செய்யறவங்களுக்கு வழி பெருசாதாங்க இருக்கும், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இப்ப மொபைலை வாங்கும்போது அந்த குழந்தை கஷ்டமா இருக்கும். மொபைலை கொடுக்கும்போது பாவத்துக்கு என்னது விசாலமானதை நம்ம கொடுத்துட்டோம், 1/2 மணி நேரம் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது பாவத்திற்கு கொடுக்கும்போது விசாலமான வழிதான். ஆனா அதை வாங்கும்போது அந்த குழந்தைக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதை நீங்க சொல்லி தரீங்க எப்படி? அதை செய்யாத, அதை பண்ணாத, அப்படிங்கும்போது இடுக்கமான வாழ்க்கை தான். அப்ப அது போலதான் நமக்கு பெரும்பான்மையினர் சொல்லும்போது அது நமக்கு ஏற்றுக்கொள்ளலாம் நினைப்போம். ஆனா அது சில நேரங்கள்ல தவறான
பாதியில் கூட நம்மளை டியூன் பண்ணி மாற்றி விட்டுரும். எண்ணாகமத்தில் கூட இருக்கு, 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. அந்த வாசிக்கும் போது என்ன சொல்லுது அப்படின்னா, 12 பேர் போகிறாங்க எங்கே அப்படின்னா, கானானுக்கு நீ போப்பா. இப்போ மோசே சொல்கிறாரு, யோசுவாவும் அதில் இருக்காரு, காலேபும் இருக்காரு, மற்ற 10 பேரும் 12 பேர் போகிறாங்க. நீ போய் பார்த்துட்டு அதை நம்ம சுதந்திரிக்க முடியுமான்னு போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்டு 10 பேர், ஐயோ அங்கெல்லாம் போக முடியாது, அதெல்லாம் பெரிய நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் சொல்ல இன்னொருத்தர் சொல்ல இப்படியே லைனாக 10 பேரும் கோரஸ் பாடுறாங்க, என்னது அங்கெல்லாம் நம்ம போக முடியாதுன்னு. ஆனால் அதில் 2 பேர் வந்து சொல்கிறாங்க, யோசுவாவும் காலேபும், ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலான்னு. அங்கே சொன்னதை கேட்காதனால தான் பக்கத்து ஊர் தாங்க, ஆனால் 40 வருஷம் சுற்றுனாங்க. ஈஸியாக போகிற விஷயத்த எப்படி அந்த மெஜாரிட்டி சொன்னதை கேட்டுட்டாங்க. மெஜாரிட்டி 10 பேர் என்ன சொல்கிறாங்க, போக முடியாது, அது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னாங்க. அந்த 2 பேர் சொன்னது கேட்கப்படலை. அதனால் என்னது, சுற்றி அதுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு 40 வருஷம் ஆச்சு. ஈஸியாக எப்படி இங்கிருந்து லக்காபுரத்துக்கு வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வழி இருக்குது, ஆனால் அந்த வழி தெரியல, சுற்றி வர்ற மாதிரி தான் இங்கே நம்ம 10 பேர் மெஜாரிட்டி சொல்கிறத கேட்டு பெரும்பான்மையானவர்கள் நாம் நம்பி இருக்கோம். எனக்கு நான் பேசுனா 10 பேர் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஓகே அப்போ பெரும்பான்மை அப்படின்னு நினைக்கிறோம். அதுவுமே தவறான வாழ்க்கை தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சூழ்நிலையை நம்புகிறோம். 4வது இது பார்த்தீங்கன்னா சூழ்நிலை. நமக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கா, யாருமே பார்க்கல, இல்லை இது சாதகமாக இருக்கு, ஓகே இந்த பாவத்தை செஞ்சிடலாம். இந்த துன்பத்தை நாமளே கேட்டு வாங்கிக்கிறோம், வாலண்டியராக செய்யாமல் இருக்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறோம், தனியாக இருக்கும்போது நம்மளுடைய பாவம் நம்மளை தூண்டுது. அதனால் சூழ்நிலையினால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பாவம் வந்து நம்மளை விடாது துரத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பாவங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு 1:6, ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்னன்னா சந்தேகம் சில நேரம் வந்துடும், இது நடக்குமா, என்னால் முடியுமா. நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம், இது நடக்காதுன்னு தெரிஞ்ச ஜெபிக்கிறோங்கிறத ஃபீல் சம்டைம்ஸ் வந்துடும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு விஷயந்தான், நான் ஜெபித்தேன் 10 வருஷமாக ஜெபித்தேன். இதே ஏரியாவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்தோம். வீடு பார்த்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துடலான்னு யோசித்தோம். நான் ஜெபித்தது என்னென்னா, வீடு கிடைக்கிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி 6 கிலோமீட்டர் தள்ளி தான் என் விசுவாசம் இருந்தது. நான் ஜெபிச்சது அப்படிதான். ஏன்னா எனக்கு தெரியல, நிறையா பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால நான் எப்படி வீடு வாங்க போறேனோன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஏற்ற சூழ்நிலை நமக்கு கொடுப்பாருங்கிறது விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் என் விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப தூரம் கழிச்சு வீடு கிடைக்கும், அதாவது ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி தான் 19 ரோட்ல எல்லாம் தேடினேன். ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த அட்வான்ஸ் கொடுக்கலான்னு கூட நாங்கள் போயிட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கே தெரியல, என் பக்கத்து வீடு தான் எனக்கு ஆவியானவர் கொடுத்துருக்காரு. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்காருன்னு தெரியல. எனக்கே நானே விசுவாசிகள் சில நேரம் நம்ம ஜெபிக்கும் போது சந்தேகப்படுவோம். இதுதான் என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு அந்த வருஷம் லக்காபுரத்துக்கு, இந்த இடத்துல நான் சாட்சியாக சொல்ல முடியும், லக்காபுரத்துக்கும் என்னுடைய சர்ச்சுக்கும் சேர்ந்து சூப்பர்டென்ட்டாக இங்கே இருக்கும்போது 1 வருஷம் இருந்தாங்க. ஆனால் நான் ஃபுல் பிளெஜ்டாக வேலை செஞ்சேன். எனக்கு தெரியும், நான் வந்து அங்கே விபிஎஸ் நடக்கும், இங்கேயும் நான் வந்து பார்ப்பேன், அண்ணா என்னை கூட்டிகிட்டு வருவார், அண்ணா வர முடியலன்னா அண்ணா ஒய்ஃப் வருவார். இப்படி எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அது 1 மணி நேரமாக இருந்தாலும் அதை நான் அந்த 1 மணி நேரம் சரியாக செய்யணும்னு அந்த 10 மாதம் தாங்க செஞ்சேன். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமே அதுதான். 10 வருஷமாக வீடு கேட்டேன், எனக்கு அந்த டைமில் கொடுக்கல. நான் உண்மையாக இருந்தேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக தட்டி கழிக்காமல் செஞ்சேன். அந்த 1 வருஷம் இங்கேயும் வருவேன் அங்கேயும் போவேன். இங்கே வரும்போது முறுமுறுத்தவங்க யாருமே இல்லை, அன்பாக தான் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் எனக்கு இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்க என்னம்மா செய்கிற, நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன்னா கோவம் வரும். அப்போ என்னது, லக்காபுர சர்ச் மக்கள்லாம் இப்படி சொல்கிறாங்களே, நான் ஏன் செய்யணும்னு தோணும். ஆனால் இங்கே இருக்கவங்களாம்
சாப்பிட்டு தான் போகணும், டீ குடிச்சிட்டு தான் போகணும். அப்படிங்கும்போது அங்கே போனால் நான் சாப்பிடலைன்னா கூட பசி எடுத்தால் கூட அங்கே கொடுத்துருவாங்க, அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சியோடு வருவேன். அதனால் எனக்கு எல்லாருமே மோட்டிவாக தான் இருந்தாங்களே தவிர டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஆலயத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. ஸோ என்னிடத்துல அப்படி இருந்தனால அந்த ஒரு வருஷம் நான் இங்கே சூப்பரண்டாக இருக்கும்போது தான் இந்த வீடை இந்த வீடு வாங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. 40 லட்ச ரூபா இடங்க. ஆனால் எனக்கு வீட்டோடவே இந்த வீடு கட்டி எல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 28-30 லட்சத்தில் முடிஞ்சுது. அந்த ஓனர் ஒன்றுமே சொல்லலை, அங்கெல்லாம் இப்படியும் கொடுக்கல. எத்தனையோ வீடு இருக்கு, இந்தாம்மா வாங்கி வச்சுக்கோ அப்படின்றாங்க. எங்களுக்கு கொடுத்தது என்னால் அது 100% விசுவாசம், அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன். என்னால் 1% கூட நான் முயற்சி செஞ்சேன்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த வீடு கொடுத்ததுக்கான காரணம் சிறு பிள்ளைகளுக்கு நான் ஊழியம் செஞ்சது தான். எல்லா இடத்துலையும் நான் இந்த சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. நான் ஷீபா தேவராஜ் அவங்க கிட்ட தான் சொன்னேன், என்ன போய் கிரைஸ்ட் சர்ச்சில் இப்படி சொல்லிட்டாங்களா, நான் இப்படி பண்ணவே இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த முறுமுறுத்தங்க. ஸோ 5:20க்கு முறுமுறுக்கிறேன். ஈவினிங் பேசும்போது ஃபோனில் முறுமுறுத்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன். எனக்கு ஒரு மெயில் வருது, உனக்கு லோன் சேங்ஷன் ஆகலை. சேங்ஷன் ஆயிடுச்சுன்னு முன்னாடி வந்தது, உன்னோடது லோன் சேங்ஷன் ஆகாம மறுபடியும் வெளியே போயிடுச்சுன்னு. நான் உடனே உணர்தல் கொடுத்தார். நம்ம அந்த பாவத்திலே அந்த துன்பத்திலே இருக்காம உடனே முட்டி போட்டேன், இசப்பா மன்னிச்சுக்கோங்க, நான் மக்கள் தானே என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்லல, நான் மக்கள் சொன்னதுக்கு ஏன் ரியாக்ட் ஆனேன், நான் எப்பயும் ரியாக்ட் ஆக மாட்டேனே, இந்த இடத்துல நான் ரியாக்ட் ஆனதுக்கான காரணம் என்னை மன்னிச்சிருங்க இசப்பா, நான் பண்ணது தப்பு தான், நான் ஊழியத்தை கரெக்டாக தானே செஞ்சேன், அதுக்காக நான் ஏன் சோர்ந்து போகணும், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகலை. அந்த பேங்க் மேனேஜர் கூப்பிடுறாரு, எங்க இப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குங்க ஆனால் நான் சொன்னேன், பொய் மட்டும் நான் பேச மாட்டேன், நான் பொய் சொல்லி எனக்கு அந்த லோன் வேணும்னா அப்படிப்பட்ட லோன் வேணாம், வீடு பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு எந்த பொய்யுமே சொல்லலை. நாங்கள் 2 பேர் மூலமாக சேர்ந்து அந்த லோனை சீக்கிரமாக இப்போ லோன் வாங்குறது கூட நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஆரம்பித்து 1 மாதத்தில் லோன் வாங்கிட்டேங்க. எனக்கு எப்படின்னே தெரியல, எல்லாமே அவர் வழி நடத்தல. என்ன அப்படின்னா, நான் முறுமுறுத்த உடனேயே நான் உணர்ந்தேன் நான் செய்த தவற. எத்தனை பேர் நம்ம செஞ்ச தப்ப தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு நீ உணர்ந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல உடனே நமக்கு ரெக்டிஃபை பண்ணுவார். அதுதான் நான் உணர்றேன். இந்த சிறு பிள்ளைகளோட ஊழியத்தை இயேசுவானவர் கனம் பண்ணினாரு, அதனால எனக்கு இந்த வீடு கிடைச்சது அப்படின்னு யோசிச்சேன். அதுதான் நம்பிக்கை. 5வது தலைப்பு அதான், நம்பிக்கை குன்றியவர்களா நாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடக்காது. பூரணமா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாம நான் ஜெபிச்சுட்டேன் ஆனா அதற்குரிய ஸ்டெப் எடுக்கலைன்னா எப்படிங்க? இந்த ஸ்டெப்பும் நம்ம எடுக்க வேண்டியது முக்கியமா இருக்கு. எளிமையானவர்கள் மீது தான் கடவுள் இரக்கம் பாராட்டவரா இருக்காரு. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா உபதேசிக்கிறதெல்லாம் ஈஸி தான், ஆனா அதன்படி நடக்கிறது ரொம்ப சிரமம். நம்மளுடைய வாழ்க்கையில பிளெஸிங் வேணுங்கிறோம், ஆனா இங்க ஸ்தோத்திரங்கிறோம், வெளியே போனா ஆத்திரங்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இங்க இருக்கும்போது எப்படி உங்களை முகத்தெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. எல்லாம் முக்காடெல்லாம் போட்டு அப்படியே அந்த பொட்டெல்லாம் வைக்காதனால அந்த பிரைட்னஸ் இன்னும் அழகா தெரியுது. வீட்டில இருந்து ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, அதனால பியூட்டி பார்லர் கூட போவேன்னா நம்ம ரொம்ப அழகா இருப்போம். ஆனா வெளியே போன உடனே நம்ம பிசாசானவன் பிடிச்சி இழுக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. நம்ம என்னது நம்பிக்கை குன்றியவர்களா மாறி நம்ம தவறான பாதையில நம்மளை இழுத்துட்டு போவாங்க. ஆனா அந்த இடத்துல விசுவாசம் மட்டும்தான் ஜெயிக்கும். எனக்கு பிரச்சனைகள் வருது, இந்த போராட்டம் எனக்கு கஷ்டம்தான், இந்த துன்பம் எனக்கு கடன் பிரச்சனை கஷ்டம்தான். எனக்கு எங்கள் வீட்டில எல்லாம் எத்தனை கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அதை சொல்கிறதுக்கு நான் இன்னும் 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும். ஆனால் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. கடன் பிரச்சனைகள் இருந்து துக்கத்தில் இருக்கும்போது தாங்க ஒரு சந்தோஷம் உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க, வீடு இருக்குது, கார் இருக்குது, சொத்து இருக்குது, மொபைல் இருக்குது, எல்லாம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு எப்படி கடவுளை தேடுவீங்க? தேட முடியாது. உங்களுக்கு இல்லாத போது கஷ்டத்தின் மத்தியில் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அந்த போராட்ட பாடுகள் கூட உங்களுக்கு எப்படி திரும்பி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது கிடைச்சது. ஸோ கடன் தொல்லை இருக்க தான் செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலையும் கடன் தொல்லைகள் இருந்தது திருமணத்திற்கு முன்பாக. ஆனால் எல்லா கடனையும் கட்டி முடிக்க உதவி செஞ்சாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன கடனெல்லாம் எங்களுக்கு இல்லை, பெரிய கடனுக்குள்ள மாட்டணும். ஆனாலும் இயேசுவானவர் சின்னதுலேருந்தே எங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார். அதனால மாற்றங்கள்ங்கிறது
கண்டிப்பா நம்மளுடைய சூழ்நிலை வரும். கடன் தொல்லை மாறும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா வந்துருச்சு, ஜூன் மாதம் வந்துருச்சு, அடுத்து ஃபீஸ் கட்டணும், அடுத்தது நல்ல டிகிரி காலேஜுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எங்கே போகணும்னு தேடணும். தான் பையன் வேலை கிடைச்சிருச்சு, வேலைக்கு போகிற இடத்துல சரியாக இருப்பானான்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கும்போது நல்ல பையனாக தான் இருந்தாங்க, ஆனால் நண்பர்களோட சகவாசம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இங்கிருந்து நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஸோ 5 காரியங்கள் இருக்குது. 1, கீழ்ப்படியாமையினால நம்மளுடைய ஆசீர்வாதங்களும் துன்பங்களும் வந்துக்கிட்டே இருக்குது. உலக பிரகாரமான அறிவை நம்புகிறோம், அது கஷ்டம், பாதியில் நம்மளை கொண்டு போகுது. 3வது, பெரும்பான்மையானவர்களை நம்பிக்கிட்டே இருக்கும். 4வது, நம்பிக்கை குன்றியவர்களாக நாம் இருக்கோம், சூழ்நிலையை நம்பி. 4வது என்னென்னா சூழ்நிலையை நம்புகிறோம். 5வது, நம்பிக்கை குன்றியவர்களா, ஜெபத்தின் வல்லமையை தரித்தவர்களா இல்லாமல் இருப்பதினால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்றைய நாளில் வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் திங்க் பண்ணுங்க. நீங்கள் குழம்பு வைக்கும் போதே திங்க் பண்ணுங்க, நீங்கள் வீடு கூட்டும் போதே யோசிங்க, நான் எந்த இடத்துல துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஏன் எனக்கு இந்த துன்பம் வருது. துன்பம் இதெல்லாம் வரும், ஆனால் வழிகாட்டக்கூடியவர் அவர் தான். அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கு பெரும்பான்மையானவங்களை நான் நம்புறேனா, ஏன் உலக அறிவை நம்புறேனா அப்படின்னு யோசிச்சு இந்த 5 காரியத்தில் எந்த காரியம் தடைப்பட்டு இருக்குன்னு நீங்கள் சுய சிந்தனை செய்து அதை விட்டு விலகணும்னு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே மாறும். ஸோ அதை மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஜெபத்தில் தரித்தவர்களாக இருங்க, உங்களுக்கு நல்ல காரியங்களும் ஆசீர்வாதங்களும் நடக்கும் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். கடைசியாக, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், சந்தோஷமாக தான் வந்திருக்கேன், ஆனால் வீட்டுக்கு போன உடனே என் துன்பம் என்ன மேற்கொண்டு இருக்குது. எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, என்னுடைய பிரச்சனைகள் சொல்லவே முடியல, கணவர்கிட்ட சொல்ல முடியல, மனைவிட்ட சொல்ல முடியல, இந்த பாவத்தை விட முடியல, இந்த துன்பம் என்ன ஆட்டிக்கொண்டே இருக்கு, என்னுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாது, யாருனாலே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மகளே மகனே, நீங்க இப்ப சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறது, என்னுடைய துன்பத்தை தீர்க்கிறது இயேசுவானவர் தான். இவர் ஒருவரால் மட்டும்தான் எனக்கு விடுதலையை கொடுக்க முடியும், எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இறை செய்தி மூலமா நான் கற்றுக்கொண்டதே உலக அறிவை நான் நம்பக்கூடாது. பெரும்பான்மையினர்கள் சொல்லுவாங்க, இதை செய்யின்னு சொல்லுவாங்க, நான் அதை நம்பக்கூடாது. என்னுடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்குன்னா ஜெபத்தின் மேலே, என்னுடைய வசனத்தின் மேலே, மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின் மேலே இருக்கக்கூடாதுன்னு ஜெபிங்க. இப்பொழுது ஜெபிங்க, கடவுள் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அன்பின் தேவனே, எத்தனையோ மக்கள் தகப்பனை துன்பத்தின் மத்தியில் இந்த ஆலயத்தில் சிரித்து கொண்டு அதை சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறாப்பா. ஆண்டவரே, அந்த மகனையோ மகளையோ நீர் தகப்பனை இப்பொழுதே தொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு வேண்டிய தகப்பனை அதிலிருந்து வெளியே வர முடியலையேன்னு இருக்கிறாங்கப்பா, அதை மாற்றி போடுங்க தகப்பனே. அந்த பிரச்சனை மாறணும் அப்பா, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதே தகப்பனே அந்த பிரச்சனைக்கான விடிவை நீர் தகப்பனை யாராவது மூலமா அவங்க கிட்ட சொல்லுங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தின் மூலமா, இந்த வசனத்தின் மூலமா பேசுங்க அப்பா. நீங்க அவங்கள உதவி செய்யுங்க. அந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான அனைத்து காரியத்தை நீர் செய்வ வல்லவராய் இருக்கிறீர். செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான வேலை முழுவதும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா கெஞ்சி கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன்.